அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 1-2 வசனங்களை பற்றி பார்த்தோம். 2 சாட்சிகள் யார் அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஒன்று வந்து எலியா, இன்னொன்று வந்து மோயிசன். 2 சாட்சிகளை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த 2 சாட்சிகளுடைய வேலை என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சாட்சி சொல்லுவதே இவர்களின் பணி. பலமுள்ள தூதனாகி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய 2 சாட்சிகள்னு அவரே சொல்லிட்டார். அப்போ இந்த 2 பேருடைய வேலை என்னன்னா சாட்சி சொல்றதுதான் இவங்களுடைய வேலை. இதை நம்ம வேதத்தின் அடிப்படையில் இவங்களை பற்றி என்ன எழுதியிருக்கு, இந்த 2 சாட்சிகளுடைய இவங்க எப்படி சாட்சி பகர்ந்தாங்க, புதிய ஏற்பாட்டில் எப்படி சாட்சி பகர்ந்தாங்க, பழைய ஏற்பாட்டில் இவங்க உபதர காலத்தில் எப்படி சாட்சி கொடுக்க போகிறாங்கன்னு பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிங்க எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்ட பெயர், இந்த பட்ட பெயரை பற்றி நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பலமுள்ள தூதனாகிய இயேசு கிறிஸ்து இவர்களை என்னுடைய 2 சாட்சிகள் என்று அழைக்கிறாரு. இவங்க பலமுள்ள தூதனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னுடைய 2 சாட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர்களுடைய ஒரே வேலை என்ன வேலைன்னா சாட்சி சொல்றதா இவங்களுடைய வேலை. இவர்கள் சாட்சியிடும் பணிக்காகவே வேதத்தில் தேவன் இவங்களை பிரித்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இவங்க கூறுகின்ற அந்த சாட்சியம் வேதத்தின் அடிப்படையில் எப்படி சாட்சி சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில், மறுரூப மலையில் அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். மறுரூப மலையில, தாபோதர் மலையில நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எலியாவும் மோயிசனும் 3 பேரும் அங்கே இருந்ததாக வேதம் சொல்லுதுங்க. லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3-7 திருவசனங்கள், கல்லறையில் கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். புளூரில் பன்மையில் வருதுமா. 2 பேர் வஸ்திரம் உடுத்தினவர்களாக கல்லறையில் போகிறாங்க. மேரி மேக்தலினா போகிறாங்க. சீடர்களெல்லாம் போய் பார்க்குறாங்க கல்லறையில். அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்குது, சரீரம் அங்கே இல்லை. இவங்க போனவங்க கலக்கம் அடைகிறாங்க. அப்போ 2 பேர் வஸ்திரம் உடுத்தினவர்களாக அப்படின்னு வசனம் வருது. அப்போ வஸ்திரம் யார் உடுத்துவாங்க? தேவ தூதர்கள் வந்து தான் இப்படி சொன்னாங்கன்னு இவ்வளோ நாள் நம்ம நம்பிட்டு இருக்கிறோமா. ஆனால் தேவ தூதர்கள் சொல்லலைங்க. இந்த 2 சாட்சிகள் தான் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாரு? வஸ்திரம் உடுத்தினவர்களாக 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். கல்லறை கிட்ட போனவங்க கிட்ட 2 பேர் வஸ்திரம் முடிஞ்ச 2 பேர் நின்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் இன்னைக்கு இல்லை, அவர் உயிர்த்து எழுந்துட்டாரு.
உயிரோடு இருக்கிறவரை மரித்தவங்கிட்ட வந்து தேடுறீங்களே. அவர் மரிச்சு பாவிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கவும் 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொல்லிட்டு கலிலேயாவில் இருக்கும்போதே உங்களுக்கு சொன்னாரே, அத்தை நீங்க நினைவு கூறுங்கள் அப்படின்னு இந்த 2 பேரும் கல்லறையில பார்க்க வந்தவங்களுக்கு சொல்றாங்க. அப்போ சொல்றது வந்து சாட்சி தானே, அவர் இங்க இல்ல, உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்றத ஒரு சாட்சி தானே. அப்ப சாட்சி சொல்றது இதில் அப்போஸ்தலர் பணி 1ஆவது அதிகாரம் 10-11 திருவசனங்கள். இயேசு பரமேறி போன போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எதிரிகளுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டுமாக வருவார் என்றார்கள். இயேசு சாமி மரிச்சு உயிர் தெழுந்து 40 நாள் இந்த பூமியில் இருக்கிறாரு. அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி 1500 பேருக்கு முன்னாடி ஒலிவ மலையில கூடி இருக்கும்போது அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி இயேசு சாமி அவருடைய மனித சரீரத்தோட பரலோகம் ஏறி சென்றார். இவரு பரலோகம் போறத எல்லாரும் வானத்தை அண்ணாந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் மேகம் வந்து மறைச்சிச்சு. அப்புறம் 2 பேர், அங்கே 2 பேர் தான் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக 2 பேர், கலிலேயராகிய மனிதர்களே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவரு பரலோகம் போயிட்டாரு, எதிரிகளுக்கு முன்னாடி பரலோகம் போயிட்டாரு. எப்படி பரலோகம் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வானத்திலிருந்து மீண்டும் வருவார் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. பரலோகம் எடுத்து கொள்ளப்பட்டார் சாட்சி தானே. பரலோகம் போயிட்டாரு, மீண்டும் வருவாரு சாட்சி தானே. யார் இந்த 2 பேர்? எலியாவோ மோசேனும். இப்பொழுது சொல்லப்பட்ட வசனத்தில் வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் என்றும் 2 பேர் என்று குறிப்பிடுவதில் இருந்து வஸ்திரம் உடுத்தினவர்கள் அப்படின்னு வசனத்துல வருதுங்க. இப்போ மூணு நிகழ்ச்சியை பார்த்தோம். இந்த 3 நிகழ்ச்சியிலும் வஸ்திரம் உடுத்தினவர்கள் 2 பேர் அப்படின்னு தான் வருதுங்க. அப்போ வஸ்திரம் யார் உடுத்த? மனிதர் தான் வஸ்திரம் உடுத்துவாங்க. அப்போ இந்த 2 பேர் தான் அந்த சாட்சிகள். 2 பேர் என்று குறிப்பிடுவதிலிருந்து, ஒன்று மோசே உயிர் தெழுந்த நிலையிலும், ஏற்கனவே ஒரு மரிச்சிட்டாரு, உயிர் தெழுந்த நிலையில மோசே நிற்கிறாரு. எலியா மறுரூபமான நிலையிலும் சாட்சிகள் என்று அழைக்கப்படும் பணிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் என நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 2 பேரும் சாட்சி கொடுக்கிற பணிக்காகவே அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இந்த 3 நிகழ்ச்சியும் புதிய ஏற்பாட்டுல மக்களுக்கு இந்த 2 பேரும் சொல்ற சாட்சிய வசனத்தின் மூலமா இப்ப நம்ம பார்த்தோம். மனிதர்களாகிய நம்ம தேவதூதர்கள் சாட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தேவதூதர்கள் சாட்சி கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா மனிதர்களாகிய நாம் தான் வஸ்திரம் ஆடை உடுத்தி இருப்பவர்களாக இருக்கிறோம். நம்ம தாங்க மனிதர் தான் ஆடை உடுத்திட்டு இருக்கிறோம், வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கிறோம். தேவதூதர்கள் என்ன வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு 2 சட்டை இருந்துச்சு, 4 சட்டை இருந்துச்சு, 5 சட்டை, அதாவது ரெக்கை அப்படி இருந்துச்சு. ரெக்கையில உள்ளவும் வெளியும் கண்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. தேவதூதர்கள் அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா தேவதூதர்கள் வஸ்திரம் உடுத்தினவர்களாக அப்படின்னு எந்த இடத்துல பார்க்கிறோம்? அப்போ இந்த வார்த்தை வஸ்திரம் உடுத்தினவர்கள் அப்படின்னா மனிதர் தான் ஆடை அணிகிறவர்கள். தேவ தூதர்களுக்கு இருப்பதாகவும் நான் எழுதப்பட்டுள்ளது. ஏன் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்ல வேண்டும்?
இப்போ இயேசு சாமிக்கு சாட்சி சொல்லணும். இந்த பூமியில் கூட நம்மளுக்கு நோய் நல்லாச்சு, நம்ம வேண்டின காரியம் கடவுள் செஞ்சிட்டாரு அப்படின்னா நம்ம போய் மேடை ஏறி சாட்சி சொல்கிறோம். கடவுள் எனக்கு இப்படி செஞ்சாரு அப்படின்னு கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். சாட்சி சொல்லி அவர் செய்த காரியத்தை சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல கூட 2 சாட்சிகள். ஏன் மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், அதாவது மனிதர்களின் பிரதிநிதி தான் இயேசுசாமி. மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவங்க பாவங்களுக்கு பரிகாரம் செய்து அவங்களை சாத்தான்கிட்ட இருந்து விடுதலையாக்கி பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றி கொடுக்கறதுக்காகத்தான், நம்மளை எல்லாம் பரலோகம் கொண்டு போய் பிதாவினோட சேர்ப்பதற்காகத்தான் இந்த பூமிக்கு இயேசுசாமி மனிதனா வந்தாரு. நம்ம போல மனித உருவெடுத்து வந்து நம்ம பாவங்களை சுமந்து நமக்காக பரிகாரம் பண்ணி நம்மளை விடுதலையாக்கி நம்மளை பிதாக்கு பிள்ளையா மாற்றினவருக்கு நம்ம தானே சாட்சி சொல்லணும். மனிதர்களாகிய நம்ம தானே சாட்சி சொல்லணும். தேவதூதர் வந்து சாட்சி சொல்ல முடியுமா? கல்லறையில கூட தேவதூதர்கள் சொல்லல, மனிதர்கள் தான் சாட்சி சொன்னாங்க. பரமேறி போன பிறகு கூட தேவதூதர்கள் கிடையாது, மனிதர்கள் எலியாவும் மோசேயும் வந்து தான் சாட்சி சொன்னது. இயேசு கிறிஸ்துக்கு யாரு சாட்சின்னா நம்ம தான் சாட்சி, மனிதர்களாகிய நம்ம தான் சாட்சி. ஏன்னா அவர் மரிச்சு உயிர்த்து பரலோகத்துக்கு போகும்போது இந்த மனித சரீரத்தோடு பரலோகத்துக்கு போய்க்கிறாரு. நம்மளுடைய பிரதிநிதி, மனிதர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நம் சார்பாக நம் சாயலாக நம்ம உருவத்தோட உயிர்த்த இயேசு கிறிஸ்து பரமேறி பரலோகத்துல பிதாவுடைய வலது பாரிசத்துல உட்காந்துக்கிறாரு. நம் சார்பா நமக்காக இன்னும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு. அப்போ அவ்வளோ நன்மை செய்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு, நம் சார்பா வந்தவருக்கு, நம்ம மீட்டெடுத்தவருக்கு, நம்மளை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறவருக்கு நம்ம தானே சாட்சி சொல்லணும். நம்ம தான் சாட்சி சொல்லணும். இன்னும் கூட நம்ம அழிஞ்சு போகாதபடி நமக்காக தன்னுடைய காயங்களை பிதாவிடம் காட்டி, பிதாவே இவங்களை மன்னிங்க, பாருங்க என் காயத்தை பாருங்க, என் ரத்தத்தை பாருங்க, இவங்களுக்காகத்தானே நான் இப்படி ரத்தம் சிந்தினேன், காயப்பட்டேன், மன்னிங்க மன்னிங்க அப்படின்னு பிதாவினிடம் பரிந்து பேசுகிறவராக பிதாவினுடைய வலது வாரிசத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மனித உருவுல உயிர்த்தெழுந்த மனித சரீரத்தோட பரலோகத்துல பிதாவுடைய வலது வாரிசத்துல இயேசுசாமி உட்கார்ந்துக்கிறாரு. அவருக்கு யாரு சாட்சி சொல்ல முடியும்? பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களால சாட்சி சொல்ல முடியும், மனிதர்களாகிய நம்ம தான் சாட்சி சொல்ல முடியும். அதனால யார் சாட்சினா மனிதர் சார்பாக நம் சார்பாக எலியாவும் மோயிசனும் சாட்சி சொல்றாங்க. உபத்திரவ காலத்துல சாத்தானோட நேருக்கு நேரு மோதும் பொழுது அவ்வளோ தைரியத்தோடு மக்கள் மத்தியில இயேசுக்காக சாட்சி சொல்லுவாங்க. இது பழைய ஏற்பாடுங்க. இப்போ புதிய ஏற்பாடு உள்ள நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ பழைய ஏற்பாட்டுல இந்த 2 சாட்சிகளை பற்றி வசனம் என்ன எழுதி வச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 சாட்சிகள் உபத்திரவ காலத்துல கொடுக்க போற சாட்சி. உபத்திரவ காலத்துல கொடுக்க போற சாட்சி. புதிய ஏற்பாட்டுல 3 நிகழ்ச்சி. ஒன்று கல்லறையிலிருந்து எழுந்தது, அப்புறம் பரலோகம் ஏறி போனது. இதெல்லாம் 3 சாட்சி. புரியுதுங்களா? அப்போ புதிய ஏற்பாட்டில் 3 காரியமும் பழைய ஏற்பாட்டில் 3 காரியமும் இப்போ நம்ம பார்க்கலாம். சக்கரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-3
வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, சக்கரியாவின் தரிசனத்தில் பொன் குத்து விளக்கை பார்க்கிறார். இந்த பொன் குத்து விளக்கின் வலது புறமும் இடது புறமும் 2 ஒலிவ மரங்கள் இருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். இது எதை குறிக்கிறது என்றால், குத்து விளக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் 2 ஒலிவ மரங்கள், அது மோயிசனும் எலியாவும், இந்த 2 சாட்சிகளை குறிக்கதா 2 ஒலிவ மரம். சக்கரியா இதன் அர்த்தத்தை தேவ தூதனிடம் கேட்ட பொழுது விளக்கின் அருகில் இடது புறமும் வலது புறமும் உள்ள ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டார். சக்கரியா இந்த 2 மரமும் பக்கத்தில் நிற்குதப்பா, இதனுடைய அர்த்தம் என்ன, யார் இது, இது என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு தேவதூதன் கிட்ட சக்கரியா கேட்கிறாரு. அதற்கு தேவதூதன், இவைகள் 2 சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றான். அதாவது சர்வ லோகத்தின் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் யாரு? மனிதர்கள். நம்ம அபிஷேகம் பண்றோம். தேவதூதர்கள் அபிஷேகம் செஞ்சுதான் ஆண்டவர் அவங்க பரலோகத்தில் வச்சிருக்கிறாரு. அவர் ஆவியா இருக்கிறாங்க அவங்க. ஆனா மனிதர்களாகிய நம்மளை தான் கடவுள் அபிஷேகம் பண்றாரு. அவருடைய ஆவியை நம்ம மேல இறக்குறாரு. அதுதான் அபிஷேகம். பரிசுத்த ஆவியான தேவ தூதர்கள் மீது அபிஷேகம் இறங்குதா? கடவுளால படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு அவங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள். நம்ம இந்த பூமியில கடவுளால அபிஷேகம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வர்றதா அபிஷேகம். அப்போ சர்வ லோகத்துக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் இந்த 2 பேரும், இந்த 2 ஒலிவ மரமா அப்படின்னு தேவதூதன் சக்கரியாவுக்கு சொல்றாரு. இன்னொரு விஷயம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம், ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி எலியா போய் நிற்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். புரியுதுங்களா? இன்னொரு வசனம், தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5லிருந்து 7 வசனங்கள். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். தானியேலுடைய தரிசனத்துல ஆறை பார்க்கிறாரு. அந்த ஆறுக்கு வலதுபுறம் ஒருத்தரும் இடதுபுறம் ஒருத்தருமாக 2 பேர் நிற்கிறாங்க. 2 மனிதர்கள் நிற்கிறாங்க. அதாவது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அதாவது ஆறுல தண்ணி ஓடுது, தண்ணி மேல ஒரு புருஷன் நிற்கிறாரு அப்படின்னு தானியேல் சொல்றாரு. அந்த ஆற்றுக்கு வலதுபுறம் ஒரு ஆளும் இடதுபுறம் ஒரு ஆளும் நிற்கிறதாக தானியேல் புஸ்தகத்துல எழுதி இருக்குதுங்க. அதாவது இந்த 2 பேரு தண்ணீர்களின் மேல் ஒரு புருஷன் நிற்கிறாரு அப்படின்னா யாருன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆற்றின் மேல் நிற்கிறவர். ஆற்றுக்கு வலதுபுறமா இடதுபுறமா ஒருத்தர் நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க பத்தியா? இந்த 2 சாட்சிகள் தான் அங்க நிற்கிறது. 2 மனிதர்கள் தான் அவங்க. அதாவது உபத்திரவ காலத்துல, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்துல அந்த பலமுள்ள தூதனை பத்தி நம்ம பார்த்தோம்ல. பூமியின் மேல ஒரு காலம், தண்ணீரின் மேல ஒரு காலம் வைத்து வானத்துக்கு நேராக தன் கையை உயர்த்தி சிங்கம் கர்ஜிக்கிறது போல கர்ஜித்தான் அப்படி நம்ம படிக்கிறோம் இல்லையா? இங்க கூட பாருங்க, தானியேல் கண்ட அந்த தரிசனத்துல ஆற்றின் மேல் சணல் வஸ்திரம் தரித்த புருஷனை அப்படின்றது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா. அது 2 பக்கம் 2 பேர் நிக்கிறாங்க பத்தியா? அது மோயிசனும் எலியாவும் 2 மனிதர்கள்.
முடிவு வர சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். எவ்வளோ நாள் ஆகும் கேட்குறாரு. அது உபத்திர காலத்தில் நடக்கிறது. மனம் திரும்புங்கள். இது பழைய ஏற்பாட்டில் இந்த 2 சாட்சிகளை குறித்து எழுதியிருக்கிற வசனங்கள். இவங்க என்ன சொல்ல போறாங்க, என்ன சாட்சி சொல்ல போறாங்க அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று எப்படி யோவான் ஸ்நானகன் அறிவித்தாரோ அதே போலவே இங்கு மோசேயும் எலியாவும் 2 சாட்சிகளாக அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சாத்தானின் கடுமையான எதிர்ப்பின் மத்தியில், அதிலும் சாத்தான் மனித அவதாரமாக அந்தி கிறிஸ்துவில் வெளிப்படுகின்ற காலத்தில் அதே விதமான வார்த்தைகளை சாட்சியாக கூறி அறிவிப்பார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்குரிய காரியங்களை உள்ளடக்கியும் மாதிரிகளாய் வெளிப்படுத்தியும் 2 சாட்சிகளை பற்றி அமைந்துள்ள காரியம். இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச இந்த வசனமெல்லாம் வேதத்துல இந்த 2 சாட்சிகளை பத்தி எழுதி இருக்குது. இந்த 2 சாட்சிகளும் என்ன சாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு வசனத்தின் மூலமாக இப்ப நம்ம பார்த்தோம். ஏன்னா சாட்சி சொல்லுவதே இவர்களின் முக்கியமான பணி. இதற்கென்றே தேவன் இவர்களை பிரித்தெடுத்து அபிஷேகம் செஞ்சு வச்சிருக்கிறாரு. உபத்திரவ காலத்துல இந்த 2 சாட்சிகளை சாட்சி கொடுப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான பணி சாட்சி சொல்றதா. அந்தி கிறிஸ்து காலத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தியும் 1000 ஆண்டு அரசாட்சியம், ராஜா வரப்போறாரு, ராஜா ஆளுகை செய்ய போறாரு, அரசாட்சி செய்ய போறாரு அப்படின்ற செய்தியெல்லாம் இந்த 2 சாட்சிகளும் உபத்திரவ காலத்துல சொல்ல போறாங்க. இந்த 2 சாட்சிகளுடைய வேலை என்னன்னா, சாட்சி சொல்றதா இவங்களுடைய வேலை. அதனால இவங்களுடைய வேலை என்னன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இவங்க என்ன செய்ய போறாங்க, அந்தி கிறிஸ்து காலத்துல இவங்க எப்படி மரிக்க போறாங்க அப்படின்ற செய்திய அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதனால இந்த செய்தியை கேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொல்லுங்க, சர்ச் மெம்பர்ஸுக்கு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. புரியுதுங்களா? இப்ப 2 சாட்சிகளுடைய வேலை என்ன முடிஞ்சு போச்சு. சாட்சிகள் யாரு, சாட்சிகளுடைய பணி என்ன, இந்த சாட்சிகள் எப்படி மரிக்க போறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆவலா காத்துட்டு இருங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மரணதா.